கிணத்துல விழுங்கன்னு பாஜக சொன்னால் அதை கேட்க அதிமுக தயாராக இருக்குங்கிற வரைக்கும் கடும் விமர்சனங்களை சிபிஎம் முன்வைக்குது. என்ன அடிப்படையில் வைக்கிறீங்க இதெல்லாம்? இல்லை, அதாவது ஒரு ரைடரோட கூட அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அதிமுக. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது எஸ்ஐஆர்னு சொல்லும்போது அவங்க சொல்கிற டெஃபனிஷன் அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிலாம் சொல்ல முடியாது. செலக்டிவ் இன்க்ளூஷன் அண்ட் ரிமூவல், அதுதான் நீங்கள் சொல்லலாம் சார். பொலிட்டிக்கலாக இல்லை, நான் தான் பொலிட்டிக்கலாக சொல்கிறேன். அது எப்படி உண்மைன்னு சொல்கிறேன். ஆரம்பத்தில் இருந்து இவங்க எப்படி இதுவரை மேடம் கூட சொன்னாங்க, நீங்கள் 8 முறை நடந்திருக்கு. 8 முறையும் அரசியல் கட்சிகளோட அதுக்கு முன்னால் டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா? எப்படி பண்ணணும்னு சொல்லலையா? எந்த முறை 2 வருஷத்துக்கு குறையா நடந்திருக்கு? அதை அவங்க சொல்லணும். கடைசியாக நடந்தது உட்பட 2 வருஷம் நடந்திருக்கு. ஜூன் 24ஆம் தேதி அவங்க அறிவிக்கிற வரை நம்ம யாருக்கும் தெரியாது. ஆமாம், ரைட். இப்போ அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஜூலை 26 வரை ஆவணங்களை இணைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னால கேட்டது மாதிரி இல்லாமல் ஒரு 11 ஆவணங்களை சொல்றாங்க. அதில் ஆதார் மட்டும் இல்லைன்னு சொல்றாங்க. இது பெரிய பிரச்சனையாகுதுன்னு சொன்னோன்னா, ஜூலை 6 அன்னைக்கு இல்லை ஆவணம் இல்லாமலும் கொடுக்கலாம், அப்புறம் ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஆவணங்களை அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் இருக்கையில் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாரை ஏற்க முடியாதுன்னு சொல்லி 4 முறை உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு 77 நாள் கழித்து ஆதாரை ஏற்கலாம்னு சொல்கிறாங்க. ஜூலை 27 7.25 கோடியாக இருந்த இதை அதாவது நீங்கள் பீகாரில் சொல்கிறீங்க. பீகாரில் அதில் எத்தனை பேர் டாக்குமெண்ட் கொடுத்தாங்க? நீங்கள் 7,24,00,000 பேர் கொடுத்ததா சொல்கிறீங்களே, எத்தனை பேர் டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. அதுக்கு பின்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், செப்டம்பர் 1ஆம் தேதி என்ன சொல்கிறாருன்னா 99.5%. பத்திரிகையாளர்கள் என்ன கேட்குறாங்க, அதை விடுங்க சார், நம்பரை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதான் நாங்கள் சொல்கிறோம் 99.5%. அவங்க சொன்னதில் ஒன்று என்ன தெரியுமா, அவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறேன். வெளிநாட்டவர்கள், அது பதட்டப்படுத்துறது. வெளிநாட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்திரிகையில் வந்தது. எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக சொல்லலை, ஆனால் அவங்க ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னது சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்களை நீக்குவது. அதுதான் அவங்க சொன்னதில். அப்படி 35,000 பேர் பீகாரில் மட்டும் இருக்கிறதா முதல்ல சொன்னதாக செய்திகளில் வந்தது. ஓகே, இந்த 35,000 பேர் வேண்டாம், 3,500 பேர் வேண்டாம், 350 பேர் வேண்டாம், 35 பேராவது வெளிநாட்டவர்களை இவர்கள் கண்டுபிடித்தார்களா? ஒருத்தரையாவது கண்டுபிடிச்சாங்களான்னு சொல்லணும். நீங்கள் அப்படி ஒரு அலிகேஷன் வெளிநாட்டில் இருந்து இங்கே இருந்தாங்கன்னு சொல்லும்போது, இதில் வேடிக்கை என்னன்னா, மக்களிடம் பேசுகிற போது இந்த வெளிநாட்டவர்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களுடைய அஃபிடவிட்டில் அந்த வார்த்தையே கிடையாது. சரி, ஆகஸ்ட் 1 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டோன்னு சொல்லி இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, யார் நீக்கப்பட்டார்கள், ஏன் நீக்கப்பட்டார்கள் என்ற லிஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நீதிமன்றத்தில் நாங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் 14 நாள் கழித்து ஏன் கொடுக்கக்கூடாது, யாரை நீக்கணும்னு கூட சொல்ல மாட்டாங்களா? அப்போ அது திருட்டுத்தனம்னு நினைக்கிறோம். நீங்கள் செலக்டிவாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்குமான ஏற்பாடு தான், வேறு வழி இல்லாமல் அவங்க சொன்னாங்க. பீகார் ஓரளவுக்கு இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தேதி வரைய அப்போ ஒரு டைம்லைன் சொல்கிறீங்க. இப்போ அதிலிருந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் ஆதாரம் எடுத்துக்கணும்னு சொல்லி, அதுக்கு பிறகு உங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்க அத்தனை பேர் சேர்ந்து அந்த வாக்காளர் திருத்தம் நடந்தபோது உன்னிப்பாக கவனித்து எல்லாம் சரியாக நடந்து முடிச்சு. இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இங்கே இன்னும் அடுத்த மாநிலங்களில் சரியாக பண்ணுவாங்கன்னு ஏன் நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ ஏன்னா இப்போ ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடியான ஒரு இதுவும் வந்த பிறகு அவங்க தவறு செய்ய வாய்ப்பு இருக்குமா? அதிகாரிகள் ஆதாரை ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு 4-5 தடவை சொன்ன பிறகு 77 நாள் கழிச்சு தான் அதை ஏற்றுக்கிட்டாங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இல்லை, இப்போ எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க? என்ன இப்போ அவங்க சிவசங்கரியும் என்ன சொல்ல நோக்கம் எல்லாருக்கும் இருக்குங்க, ஆனால் சரியாக இருக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் நினைக்கிறோம். தேர்தல் ஆணையம் என்பது முழுக்க பாஜகவினுடைய அடியாளாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? இப்போ கடுமையான விமர்சனம். நான் இப்போ கேட்குறேன், 2020 தேர்தலில் வாக்களித்தவர்களில் பெண்கள் 59.7%, ஆண்கள் 54, 59, 54ன்னு வச்சுக்கோங்க. 2024 59.45,
பெண்கள், 53% ஆண்கள். சரி, இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா 1/1/2025 1000 ஆண்களுக்கு 914 பெண்கள் இருந்தாங்க. சரி, இந்த எஸ்ஐஆருக்கு பின்னால அதை 894 மாத்துறாங்க. பெண்களுடைய வாக்குகள் குறையுது. நீங்க மைக்ரண்டா இருந்தா ஒரு இடம் விட்டு இடம் போறாங்கன்னா ஆண்கள் போவாங்க அல்லது 2 பேரும் சேர்ந்து போவாங்க. இந்த இந்த மைக்ரேஷன்ல குறைஞ்சவங்க அப்படின்னு சொல்றதுல 59.7% பெண்கள். நீங்க அதனால தான் சொல்றோம், திட்டமிட்டு எந்த இடங்களில் பெண்கள் அதிகமாக பெண்கள் வாக்குகளை பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறீங்களா? பெண்கள் வாக்குகள் சிறுபான்மை அதிகமா. ஓகே, சிறுபான்மை. இப்போ நீங்க மைக்ரண்ட் லேபர்ஸ்னு சொன்னதுனால புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல்ல அப்ப இன்னும் சரியான ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நல்லது தானே? அப்படி ஒரு முயற்சி வந்ததை நீங்க சரின்னு பார்க்கலையா? இல்ல, அப்ப இவங்களை எங்க சேர்ப்பீங்க? இங்க இருக்கிறவங்களை எங்க சேர்ப்பீங்க? ஏங்க 3 மாசம் வேலைக்கு வரேன், 4 மாசம் வேலைக்கு வரேன், 1 மாசம் நான் இல்ல. இப்ப பீகார் தேர்தலில் வாக்களிக்கவும் போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கான வாக்கு எடுத்துட்டாங்களே. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. வர ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்றேன். வாக்களிக்க போவாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். வர மாதம் தான் நடக்குது. இப்ப இல்ல, அவங்க எல்லாம் தான் நீக்கிட்டோம்னு சொல்றாங்களே. மைக்ரண்ட நாங்க நீக்கிட்டோம், இவ்வளவு பேர் மைக்ரண்ட்னு அவங்க சொல்றாங்க. இந்த புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாருமே எவ்வளவு நாள் அங்க இல்லாம இருந்தா அவங்கள இதுல சேர்க்கிறது, அதுக்கு ஒரு பதில் வேணும்ல. ஓகே, சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் அவங்க அரசியல் பண்றாங்க. எப்படி பாஜக அரசியல் பண்ணுதோ அந்நிய ஊடுருவல், எலெக்ஷன் இப்போ சொன்னார்ல, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொன்னார், எல்லை ஓரத்துல ஊடுருவி வந்துட்டாங்க. ஊடுருவி வந்தவர்களில் ஒருவரை கூட இது எலெக்ஷன் கமிஷன் சொல்லலைன்னா மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? 2 பேரும் அவங்க சொன்னதே இவங்க சொன்னாங்க. ஒருத்தர் கூட இல்லைங்க. இந்தியாவுக்குள்ள ஒரு பதட்டம், 35,000 பேர் ஒரு மாநிலத்தில் வெளிநாட்டுக்காரன் இருக்கான்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. எனவே இவங்க 2 பேரும் பேசுவோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஆசீர்வாதம், இவ்வளவு குழப்பங்கள் ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம், நீதிமன்றம் தலையிட்டு சொல்லி தான் சில விஷயங்களை செய்யணுங்கிற இடத்துல இருக்குதுன்னா அந்த அமைப்பின் மீது சந்தேகம் வர்றது இயல்பு தானே அப்படிங்கிறாங்க. அப்புறம் கூடுதலாக அவங்க வந்து ஆளுங்கட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நேரடி குற்றச்சாட்டை கனகராஜும் வைக்கிறாரு, திரு சரவணன் வைக்கிறார். வணக்கம் கார்த்திகேயன். அவங்க 2 பேரும் பேசினதை நான் கேட்டுருந்தேன். இதுல வந்து முதல்ல அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பார்த்தோம்னா 324(1) வந்து இந்த ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து தயார் பண்ணுவது, அதை வந்து திருத்துவது, அதனுடைய கடமை வந்து நம்மளுடைய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அதை வந்து அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 38 மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அதாவது வந்து நம்ம ஊர்ல அவங்க வந்து கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம், 1009 பேர் வந்து தேர்தல் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் அப்படின்னு அடுத்த கட்டத்துல. அதுக்கு கீழே வந்து பூத் லெவல் ஆபீசர்ஸ் அப்படின்றவங்க 68,467 பேர். இப்போ இவங்க எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தீங்கன்னா 69,514 பேர். இவங்க யார் அப்படின்னா மத்திய அரசு அதிகாரிகள் கிடையாது. இவங்க எல்லாருமே மாநில அரசுடைய அதிகாரிகள், அலுவலர்கள். அவங்க தான் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸை அவங்க செய்ய போங்க.